பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். என்ன தலைப்பில் இப்போ பாடம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ரியாதுஸ் சாலிஹினுடைய பாடம் மூமீன்களுக்கு ஏன் சோதனை வருகிறது அப்படிங்கிற தொடரில் 43வது ஒரு பெரிய ஹதீஸ் ஒன்று படித்தோம், அப்படி தானே? அடுத்து 44வது ஒரு ஹதீஸு, 45, 46, 47, 48, 49 அதே தலைப்பில் தான் இப்போ 50வது ஹதீஸும் வரப்போகுது. இப்போ 49வது ஹதீஸ் என்ன படித்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி படிச்சுக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒரு மூமீனுக்கு எதற்காக சோதனை வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு விளக்கம் சொல்லும்போது, ஒரு மூமீனுக்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி, அவனுடைய பிள்ளைகளை கொண்டு ஏற்படக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி, அவனுடைய பணத்தை கொண்டு ஏற்படக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த சோதனை என்பது அவனை அல்லாஹ்ட்ட பரிசுத்தமான முறையில் சந்திக்க வைக்கிறதுக்கு தான் வருது. அந்த சோதனை என்பது அவனுடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடி கொடுக்கறதுக்கு தான் வருது அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா? அதாவது இது ஒரு ஆணுக்கு மட்டும் இல்லை, ஒரு பெண்ணுக்கு சோதனைகள் வந்தாலும் அப்படி தான். வஅன் அபீ ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினதி ஃபீ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி ஹத்தா யல்கல்லாஹ தஆலா வமா அலைஹி ஹதீஅத்துன் ரவாஹு திர்மிதி வ கால ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன். அப்போது மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினதி, ஒரு சோதனை என்பது முஃமீனான ஒரு ஆணையும் முஃமீனான ஒரு பெண்ணையும் அடையாது. ஃபீ நஃப்ஸிஹி, அது அவனுக்காகவே வந்தாலும், வ வலதிஹி, அவனுடைய பிள்ளைகளில் வந்தாலும், வ மாலிஹி, அவனுடைய பொருளாதாரத்தில் வந்தாலும் அந்த சோதனை அவனை விட்டு நீங்காது. மா யஸாலுல் பலாஉ, அந்த சோதனை என்ன செய்யாது? அவனை விட்டு நீங்காது. ஹத்தா, எதுவரை என்றால், யல்கல்லாஹ் தஆலா, அவன் அல்லாஹ்வை சந்திப்பான். வமா அலைஹி ஹதீயத்துன், அவனிடத்தில் எந்த தவறுகளும் இல்லாத நிலையில் அல்லாஹ்வை அந்த மனிதன் சந்திக்காத வரை அவனுக்கு அவனுடைய பொருளிலும் அவனுடைய பிள்ளைகளிலும் ஏற்படக்கூடிய சோதனை என்பது மா யஸாலு, நீங்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்போ ஒரு சோதனை வருது அப்படின்னா நம்ம நல்லா விளங்கிக்கணும், நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னித்து கொண்டு இருக்கின்றான் என்பதுதான் உண்மையாக இருக்குது. அப்போ அதனால தான் நபிமார்களுக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நபிமார்கள் அந்த சோதனைகள் மீது ஆழ்ந்த கவலை கொண்டவர்களாக மாறவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ்ட்ட நம்மளை இந்த சோதனையெல்லாம் நெருக்குது. எப்போ ஒரு அல்லாஹ் மனிதனை ரொம்ப நெருக்கமாக பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதன் சோதனையில் இருக்கும்போது தான் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறணும்னு நினைக்கிற நபிமாருங்க, ரசூல்மார்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள்லாம் சோதனையை ஒரு பெருசாக பொருட்படுத்தவே மாட்டாங்க. தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், நஷ்டம், துக்கம், உடலில் ஏற்படக்கூடிய நோய், இதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யாது? ஒரு பெரிய சிரமமாக, ஒரு கஷ்டமாக இருக்காது. ஏன்னா அந்த சோதனையெல்லாம் அல்லாஹ் எதுக்கு கொடுக்குறான்? தன்னிடத்திலே அவரை நெருக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் கொடுக்குறான். அதனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. அப்போது இதை தொடர்ந்து 50வது ஹதீஸு என்ன படிக்க போகிறோம்? இந்த 50வது ஹதீஸ் படிச்சிட்டோமோ இல்லையா? சரி, ஒரு வாட்டி அரபியை வாசிக்குவோம். وعن ابن عباس رضي الله عنهما قال قدم عيينة ابن حصن فنزل على ابن أخيه الحر بن قيس وكان من النفر الذي يدنيهم
عمر رضي الله عنه وقال القراء أصحاب المجلس عمر رضي الله عنه ومشاورته كهولا كانوا أو شبانا. فقال عيينة بن أخيه يا ابن أخي لك وجه عندك هذا الأمير فاستأذن لي عليه. فأذن له عمر. فلما دخل قال هي يا ابن خطاب فوالله ما تعطينا الجزل ولا تحكم فينا بالعدل. فغضب عمر رضي الله عنه حتى هم أن يوقع به. فقال له الحر يا أمير المؤمنين إن الله تعالى قال لنبيه صلى الله عليه وسلم خذ العفو وأمر بالمعروف وأعرض عن الجاهلين سورة الأعراف. وإن هذا من الجاهليين والله ما جاوزها عمر حين تلاها وكان وقافا عند كتاب الله تعالى. ரவாஹு புகாரி. ஹதீஸ் வாசிக்கும் போது கரெக்டாக கை வச்சு கவனிக்கிங்களா? வேகமாக வாசிக்கும் போது ஹரக்கத்துகளை விட்டோம்னா அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரி, என்ன ஹதீஸு, தமிழில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி படிச்சுக்குவோம். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒய்னா பின் ஹின் என்பவர் மதீனா வந்து தன் சகோதரனின் மகன் ஹுர்ரிபுன் கைஸ் என்பவரிடம் தங்கினார். ஹுர் உமர் ரலி அவர்களுக்கு நெருக்கமானவர்களில் ஒருவரானவர். குர்ஆனை கற்றறிந்த அறிஞர்கள் தான் உமர் ரலி அவர்களின் சபை தோழர்களாகவும் ஆலோசகர்களாகவும் இருந்தார்கள். அது தமிழில் படிங்க. இருந்தார்கள். ஒய்னா தன் சகோதரர் மகனிடம், என் சகோதரனின் மகனே, உனக்கு இந்த அமீரிடத்தில் உமர்விடத்திலும் செல்வாக்கு உண்டு, அவரை சந்திக்க அனுமதி வாங்கிக் கொடு என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அனுமதி கேட்க உமர் ரலியல்லாஹு அவருக்கு அனுமதி வழங்கினார். உமர் அவர்களிடம் உயைனா வந்து, ஹதாபின் மகனே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீர் எங்களுக்கு அதிக மானியம் கொடுப்பதில்லை, எங்களிடம் நீர் நீதியாகவும் நடப்பதில்லை என்று கூறினார். இதை கேட்டு உமர் கோபமுற்றவராக அவரை தண்டிக்க நினைத்தார்கள். அப்பொழுது உமர் அவர்களிடம், அமீருல் முஃமினீன் அவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நபியே, நீர் மன்னிப்பை கடைபிடிப்பீராக, நன்மையை ஏவுவீராக, மேலும் அறிவியினர்களை நீர் புறக்கணித்து விடுவீராக என்று கூறியுள்ளான். எனவே இந்த மனிதருக்கு அறிவினர்களில் உள்ளவரே என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த வசனத்தை ஓதி காட்டிய பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை மீறி செயல்படவில்லை. உமர் அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்திற்கு கட்டுப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். சரி, வாங்க இந்த ஹதீஸை எந்த தலைப்பு கீழே அமைக்கிறாங்க அப்படின்னா, மூமின்களுக்கு ஏன் சோதனை வருகிறது அப்படிங்கிறத தலைப்பு கீழே இந்த ஹதீஸை அமைக்கிறாங்க. என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒய்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் மதீனாவுக்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. ஒய்னான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க வேறு ஒரு ஊர்லேருந்து எங்கே வராங்க, அது மக்காவில் இருந்து வந்திருக்கலாம், இல்லை ஷாமில் இருந்தோ யமனில் இருந்தோ எங்கேயோ இருந்து என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு வராங்க.
இவங்க மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் யாரை பார்க்க வராங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சகோதரனின் மகன் வந்து ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மதீனாவில் தங்கியிருக்கிறாங்க. யார் தங்கியிருக்கிறா? ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் தங்கியிருக்கிறாங்க. இந்த ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு கேட்டால் உய்னா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரனின் மகன், அண்ணனுடைய மகனாக அல்லது தம்பியோட மகனாக என்ன செய்யலாம், இருக்கலாம். இவங்க இந்த ஹுர் இப்னு கைஸ் என்பவர்கள் யாருன்னு கேட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவராக இவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இவங்க நெருக்கமானவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆலோசனை கூட்டமாக இருந்தாலும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்கிட்டையாவது நண்பர்கள் ரீதியில் பழகினாலும் சரி, யார்கிட்ட தான் பழகுவாங்கன்னு கேட்டால் குர்ஆனை கற்றறிந்த அறிஞர்கள் கூட மட்டும்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பழக்க வழக்கங்களை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட தான் உட்காந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுவாங்க. அவங்கள தான் என்ன செய்வாங்க, ஆலோசனைக்கு கூப்பிடுவாங்க. அது வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி. இதில் வந்து பெரியவங்க தான் வரணும், சின்னவங்க தான் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யலை, ஏற்படுத்தலை. குர்ஆனை ஓதி கற்றறிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அரசபையில் அவங்களுக்குன்னு ஒரு சபை கொடுக்கப்படும். அரசு ஆலோசனை கூட்டத்தில் அவங்களுக்குங்கிற ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கப்படும். அப்படிலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குர்ஆனை கற்றுக்கொள்பவர்களுக்கு, குர்ஆனை கற்று அறிந்தவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கண்ணியத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கணும். வயசை பார்த்து என்ன செய்யக்கூடாது, அவங்கள நம்ம நிராகரிக்கக்கூடாது அப்படிங்கிறத உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்திலேயே உணர்த்தி காமிச்சாங்க. அப்போ அப்படி இருக்க ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு கேட்டால் குர்ஆனை கற்று அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தாங்க. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இவங்களுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு யாருக்கும் ரொம்ப நெருக்கம், ஹுர் இப்னு கைஸுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கம். வந்த உய்னா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஏங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறீங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ரொம்ப பழக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரே ஒரு வாட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு நினைச்சாங்க, கேட்குறாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார், ஜனாதிபதி. இது யாருடைய ஆட்சி காலத்தில் நடக்குது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார், ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஜனாதிபதியை, ஒரு நாட்டினுடைய அதிபரை போய் உடனே சந்திக்க முடியுமான்னு கேட்டால் என்ன செய்ய முடியாது, உடனே சந்திக்க முடியாது. நல்ல ஒரு ஹெவியான ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், போய் பார்க்க முடியும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன செஞ்சாங்க, சந்திக்கிறதுக்கான வாய்ப்பையும் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. வந்த உய்னா என்ன சொல்லிட்டாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் எங்களுக்கு அதிகமான மானியம் தரமாட்டேங்கிங்க, எங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருளாதாரங்களை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிங்க, தரமாட்டேங்கிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஆட்சியில் ஒரு நீதம் இல்லையே அப்படின்னு உய்னா என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் தவறுதலாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி என்ன செஞ்சிட்டாங்க, பேசிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உடனே கடுமையான கோபம் வந்து அவர்களை தாக்குவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முயலும் போது ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆயத்தை என்ன செஞ்சாங்க, ஓதி காமிச்சாங்க. என்ன ஆயத்து, ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் மஅரூஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான் தெரியுமா, அது என்ன விஷயம் தெரியுமா, ஹுதில் அஃப்வ, நீங்கள் மன்னிப்பை கடைபிடியுங்கள். யாராவது உங்கள்கிட்ட வந்து எதையாவது பேசி உங்களை கோபப்படுத்தினா ஹுதில் அஃப்வ, நீங்கள் மன்னிப்பை என்ன செய்யுங்க, கடைபிடியுங்க. வஅமுர் பில் மஅரூஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன், முட்டாள்களை நீங்கள் அப்படியே விட்டு விடுங்க, அவங்கள்ட்ட போய் தர்க்கம் செய்யாதீங்க, வாதிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானே, நீங்களும் அதை கடைபிடிங்கன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்படியே அமைதியாக என்ன செஞ்சிட்டாங்க, ஆயிட்டாங்க. அடுத்து ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இவர் நிச்சயமாக ஒரு முட்டாளாகத்தான் இருக்க முடியும், முட்டாளாக இருக்க போய் தான் உங்கள்கிட்ட வந்து என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாமல் நினச்சிட்டாரு, பேசிட்டாரு அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருந்தாங்க. அப்போ என்னங்க, இப்போ நம்ம என்ன விளங்குறோம், நமக்கு தேவையில்லாமல் நம்மள்கிட்ட யாராவது ஒரு சண்டைக்கு வந்தால்
ஒரு வம்புக்கு வந்தால் நம்ம அந்த குற்றத்துக்கு உரியவர்களாக நம்ம இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கோபப்படுங்கிற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? மகாத்மா காந்திகிட்ட இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, மகாத்மா காந்திகிட்ட கேள்வி கேட்குறாங்க, இந்த இந்தியாவில் எப்படிப்பட்ட ஆட்சி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஆட்சி செஞ்சாங்க, இனிமேல் இந்த இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த நேரத்திலே மகாத்மா காந்தி சொன்னது, இஸ்லாமியர்களுடைய ஆட்சியில் இருந்த இரண்டாவது ஹலீஃபாவான உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி மாதிரி இந்தியாவில் ஒரு ஆட்சி கிடைச்சா இந்தியா நிச்சயமாக ஒரு வல்லரசு நாடாக இருக்குன்னு என்ன செஞ்சாப்புல? யார் சொன்னது? மகாத்மா காந்தி சொன்னது. காந்தியினுடைய சத்திய சோதனைன்னு சொல்லி காந்திக்குன்னு சொல்லி அவருடைய சுயசரிதை புத்தகம் ஒன்று இருக்குது. அதில் போய் பாருங்கள், இஸ்லாமியர்களுக்கு அவர் ஒரு இடத்த பெரும் ஒரு தனி இடத்த கொடுத்துருப்பார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பெரும்பாலும் போராட்ட களங்களுக்கு உதவி செஞ்சதே ஜுவைரியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள் மட்டும்தான். அவங்க இஸ்லாமியர்களில் பக்கீர் சாக்கள் அன்றைக்கி இருந்தாங்க தெரியுமா? அன்னைக்கு இருந்த பக்கீர் சாக்கள் வந்து அந்த நேரத்தில் இஸ்லாமிய பாடல்களை பாடாமல் இந்த இந்தியா சுதந்திரம் பெறணும்னு சொல்லி புரட்சி பாடல்களை பாடி தெருவா என்ன செஞ்சாங்க, புரட்சி பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தாங்க. மகாத்மா காந்தி அதில் இஸ்லாமியர்களுக்கு நிறைய ஒரு முக்கியமான இடங்களை அவங்க இஸ்லாமியர்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கொடிக்கு வண்ணம் தீட்டுறது, அந்த கொடியினுடைய வண்ணங்களை வந்து நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்களில், அதே மாதிரி மொழிகளை பிரிக்கக்கூடிய விஷயங்களில், இப்படி நிறைய விஷயங்களில் இஸ்லாமியருடைய கருத்துக்கு மகாத்மா காந்தி என்ன செஞ்சாப்புல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததாக வரலாறுகளில் சொல்லப்படுது. அப்படி அந்த புத்தகம் நீங்கள் வந்து பிடிஎஃபாக இப்போ நிறைய இடங்களில் கிடைக்கிது. என்னது, சத்திய சோதனை அப்படின்னு ஒரு புத்தகம். அதில் மகாத்மா காந்தி வந்து ஆரம்பத்தில் இருந்து இந்த இந்தியா சுதந்திரம் பெற வரைக்கும் என்னென்னலாம் சந்தித்தார், எந்தெந்த மதத்தவர்கள் எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக என்ன செஞ்சுருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அதில் உமர் ரலியல்லாஹு ஆட்சியை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. சரி, உமர் ரலியல்லாஹு ஆட்சியை பற்றி இஸ்லாமிய வரலாறுகள் என்ன சொல்லுது? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி ரொம்ப நீதமான ஆட்சி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரே இடத்துல ஒரு ஆடும் ஒரு ஓனாயும் ஒன்றா நிற்கும். ஒரே இடத்துல என்ன செய்யும், ஒரு ஆடும் ஒரு ஓனாயும் ஒன்றா நின்று அதுகளுடைய உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கும். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி நீதமான ஆட்சி. ஓனாய் என்ன செய்யும், ஆட்டை கடித்து சாப்பிடும், அப்படி தானே? ஆடு வந்ததுன்னு ஓனாய் வந்ததுன்னா ஆடு என்ன செஞ்சிடும், ஓடிடும். ஆனால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அப்படி கிடையாது. ஓனாயே ஆட்டுக்கு பக்கத்தில் சும்மா தான் என்ன செய்யும், நிற்கும். அந்தளவுக்கு நீதமான ஒரு ஆட்சி. அது மட்டும் இல்லை, உமர் ரலியல்லாஹு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சிரமங்கள் படுறாங்க, கஷ்டத்தைப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் உமர் ரலியல்லாஹு அப்படியே தெருவு முழுக்க என்ன செய்வாங்க, உலா வருவாங்க. அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த எல்லைக்கோடு வரைக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அடிக்கடி கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. பாவங்கள் நடக்குதா, மக்கள் கவலையில் இருக்கிறாங்களா, கஷ்டத்தில் இருக்கிறாங்களான்ட்டு. அதில் ஒரு அழகான ஒரு நிகழ்வு என்னென்னா, உமர் ரலியல்லாஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹுனுடைய அடிமையுமான ஒருவர் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் அப்படியே இந்த தெருக்கள் அப்படியே உலாவாகிக்கிட்டே வராங்க. அப்படியே யாரெல்லாம் என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, மக்கள் நம்மளுடைய ஆட்சியில் நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு உமர் ரலியல்லாஹு கூட உமர் ரலியல்லாஹுனுடைய அரசவையில் பணிபுரியக்கூடிய ஒருத்தவர் என்ன செய்கிறாங்க, வராங்க. அப்போ தூரத்தில் ஒரு தனிமையான ஒரு வீடை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்க்குறாங்க. அது தனிமையான வீட்டு பக்கத்தில் இருந்து அப்படி புகை மூட்டமாக நிறைய புகை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து உமர் ரலியல்லாஹுக்கு என்ன இந்த வீடு தனிமையாக இருக்குது, தனிமையாக இருக்கிற வீட்டிலேருந்து ஒரே புகையாக வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அந்த பணி செய்யக்கூடிய உமர் ரலியல்லாஹு அரசவையில் பணி செய்யக்கூடியவங்களும் அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு வயசான அம்மா ஒரு பானையை அடுப்பில் வச்சு தீயை எரித்து ஒரு தண்ணி கூட இல்லாமல் வெறும் சட்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்காங்க. எதுவும் இல்லாமல் தண்ணி கூட இல்லை அந்த சட்டிக்குள்ளே, வெறும் சட்டியை போட்டு என்ன செய்கிறாங்க, கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு இதை பார்த்துட்டு அப்படி தாரையாக அழுகிறாங்க. என்னம்மா நீங்கள் செய்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, அமீருல் மோமினின் அவர்களே, எங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு உணவு ஒன்றும் இல்லை, எனக்கோ 4-3 குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் காலையிலேருந்து சாப்பாடுன்ட்டு அழுது என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, வேறு வழியே இல்லைன்னு சொல்லி
சொல்லி வெறும் சட்டியை ஏற்றி வச்சு இப்போ உணவு ரெடி ஆயிரும், இப்போ உணவு தயாராயிரும் ஆயிரும்னு சொல்லியே அவங்கள ஏமாற்றி நான் தூங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்னதோட உமர் ரலியல்லாஹு மனசு கேட்காம, நீதமான ஒரு ஆட்சியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள், மனசு கேட்காம நேராக அரசவைக்கு வராங்க. நேராக என்ன செய்கிறாங்க, அரசவைக்கு வந்து அரசுக்குன்னு இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து உமர் ரலியல்லாஹு கோதுமை, பருப்பு, அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான தண்ணி, அவங்களுக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹு ஒரு பெரிய மூட்டையில் போட்டு கட்டி தான் தலையில் தூக்கி வைக்கிறாங்க. தான் தலையில் தூக்கி வைக்கும்போது கூட வந்த பணியாளர் சொன்னார், இதை நான் கொண்டு வரேன் கொடுங்கன்னு கேட்டார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது என்னுடைய வேலை, என் ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய மக்களை நான் தான் என்ன செய்யணும், நல்லா பார்க்கணும். இன்றைக்கி இந்த மூட்டையை நீ வேணால் தூக்கிடலாம், நாளைக்கு என்னுடைய பாவத்தை உன்னால் மறுமையில் சுமக்க முடியுமா? உமர் ரலியல்லாஹு என்ன கேட்குறாங்க, நாளைக்கு மறுமையில் என்னுடைய பாவத்தை உன்னால் சுமக்க முடியுமா? இதை நானே கொண்டு போய் கொடுக்குறதா என்னது ஆகும், சரியாக ஆகும்னு சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, தானாகவே போய் என்ன செஞ்சாங்க, அதை கொடுத்து அவங்களுடைய பசி ஆற்றுனாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீதமான ஒரு ஆட்சி, தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் தான் குடும்பத்தை மட்டும்தான் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி தானே? ஆனால் உமர் ரலியல்லாஹு அப்படி இல்லை. உமர் ரலியல்லாஹுடைய மகன் வந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து உமர் ரலியல்லாஹுட்ட கேட்டாங்க, வாப்பா சட்டை கிழிஞ்சு போச்சு, நல்ல ஒரு புது சட்டை எடுக்கணும், கொஞ்சம் காசு கொடுங்க, நல்ல புது சட்டை என்ன செய்யணும், எடுக்கணும், காசு கொடுங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னும் சம்பள நாள் வரலை. உமர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, இன்னும் சம்பள நாள் வரல. உமர் ரலியல்லாஹு யார், ஜனாதிபதி. உமர் ரலியல்லாஹு சொல்கிறது தான் சட்டம், அப்படி தானே? ஆனால் ஜனாதிபதிக்குன்ட்டு ஒரு சம்பளம் வந்து என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அந்த சம்பளத்திலிருந்து தான் தன்னுடைய தேவைகளை உமர் ரலியல்லாஹு நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சம்பள நாள் என்ன செய்யலை, வரலை. உங்களுக்கு இப்போ ரொம்ப அவசரம்னு சொன்னால் நம்மளுடைய கணக்கு பிள்ளைகிட்ட போய் நீங்களே கேட்டுக்கங்க, ஏன் பேர் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு ஜனாதிபதி என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னு பாருங்கள். நம்ம கணக்கு பிள்ளைகிட்ட போய் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களே கேட்குற மாதிரி கேளுங்க. நேராக அந்த கணக்கு பிள்ளைகிட்ட போகிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு கணக்கு பிள்ளைகிட்ட போய் இந்த மாதிரி சட்டை வாங்கணும், கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்கும்போது அந்த கணக்கு பிள்ளை கேட்டாங்க, உங்கள் வாப்பா பெரிய மன்னராக இருக்கார், உங்கள் வாப்பா ஜனாதிபதியாக இருக்காருன்னு சொல்லி அல்லாவுக்கு புறம்பாக நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படிங்க சம்பளத்தினுடைய நாள் வராமலே நீங்கள் வந்து பணம் கேட்கலாம்? அதுவும் நீங்கள் கேட்கக்கூடிய பணமோ ஜனாதிபதியினுடைய சம்பளத்தை விட அதிகமான பணத்தை நீங்கள் கேட்குறீங்க, எப்படி கொடுக்க முடியும்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி யார் சத்தம் போடுறா? கணக்கு புள்ள சத்தம் போடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சி செய்யும் போது அவங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? தப்பாக இருந்தால் அது என் மகனாக இருந்தாலும் கேட்கணும். உமர் ரலியல்லாஹு ஆட்சி என்னது, தப்பாக இருந்தால், தவறாக நடந்தால் என் மகனாக இருந்தாலும் கூட எனக்கு கீழே பணிபுரியக்கூடிய யாருனாலும் அதை தட்டி கேட்கலான்ங்கிற ஒரு சுதந்திரத்தை, ஒரு உரிமையை யார் கொடுத்து வச்சுருந்தா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்த செய்தியை கொண்டு போய் உமர் ரலியல்லாஹு அவங்க மகன் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி கேட்டேன், அதுக்கு இந்த மாதிரி பதிலை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதோட அவர் சொன்னதில் என்ன தவறு இருக்குது, அவர் சொன்னதில் என்ன தவறு இருக்குது, நீங்கள் என்ன ஜனாதிபதி மகன்னொன்னே நல்ல ஆடைகளை போட்டு இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் மூழ்கணும்னு நினைக்கிறீங்களா? இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்துக்கங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, உபதேசம் செய்து அனுப்பிவிட்டாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ நீதமான ஒரு ஆட்சி பண்ணக்கூடியவர்கிட்ட வந்து, எல்லாத்தையும் மக்களுக்கு சரியாக செய்யக்கூடியவர்கிட்ட வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியுமா? ஏன்னா எவ்வளோ காலம் ஓடி ஓடி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னையை பற்றி நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கோவம் வருமா வராதா? நம்ம வீட்டிலையே நல்ல முறையில் காலையில் எந்திரிச்சு நல்லா சமைச்சி, மதியம் சமைச்சி, துணியை துவைச்சி, அயன் பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி நம்ம இருக்கிறோம். ரொம்ப ஆசையாக நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. சாயந்தரம் போல் அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. வீட்டில் அங்கிட்ட ஏதோ 2 குப்பை கிடக்கு. இந்த வீட்டை கூட உனக்கு தூக்க முடியல, நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா எப்படி கோவம் வரும்? வருமா வராதா? வந்துடுமா இல்லையா? கடுமையாக வந்துடும், அப்படி தானே? சட்டி பறக்குதா, அண்டா குண்டா கரண்டி பறக்கான்னு என்ன செய்யாது, தெரியாது.
அப்போது இந்த மாதிரி நீதமாக ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசர்கிட்ட போய் ஒரு ஜனாதிபதிகிட்ட போய் இப்படி ஓய்னா சொன்னதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. அப்போ எவ்வளோதான் ஒரு கோபத்தில் இருந்தாலும், எவ்வளோதான் ஒரு சோதனையில் இருந்தாலும், இறைவனுடைய வசனங்களை கேட்டால், இறைவனுடைய சொற்களை கேட்டால், அந்த சொற்கள் படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக்கணும். அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். உண்மையான மூமின்களுடைய தன்மை என்ன தெரியுமா? வைதா துலியாத் அலைஹிம் ஆயாத்துஹும் வஸாதத்துஹும் ஈமானா. நம்மளுடைய அத்தாட்சிகளை, நம்மளுடைய ஆயத்துகளை, நம்மளுடைய இறை வசனங்களை மூமின்களுக்கு மத்தியில் ஓதி காமித்தால் ஜாதத்துஹும் ஈமானா, அவங்களுடைய ஈமான் என்ன செய்யும்? அதிகரித்து கொண்டே இருக்கும்ங்கிறான் அல்லாஹ். புரியுதுங்களா? ஈமான் சம்பந்தமான ஆயத்துக்கள் நம்மள்கிட்ட ஓதி காமிக்கப்பட்டால் என்ன செய்யணும்? ஈமான் அதிகரிக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில் உடனே என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். இப்போ உமர் ரலியல்லாஹு நினச்சா அல்லாஹ் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படி முன்னாடி இவர் இப்படி பேசலாம்னு நினச்சி எதுவும் செஞ்சால் யாரும் எதுவும் செய்ய முடியுமா? உமர் ரலியல்லாஹுவை செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ்வினுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு உடனே உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சிடறாங்க? அவரை மன்னித்து விட்டுடுறாங்க. அப்போது சோதனைகள் என்பது நமக்கு வருவது நம்மளை அல்லாஹ்தாலா சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் நமக்கு தருகிறான். அதே நேரத்தில் நம்மளுடைய ஈமானை அல்லாஹ்தாலா என்ன செய்கிறான்? சோதித்து பார்க்குறான். நம்ம உடலாலும் மனதாலும் நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம், எந்தெந்த நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் மாறுறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன சோதனைக்கான தான் உலகத்தில் அல்லாஹ் எல்லா சோதனையும் நமக்கு தாரான். இப்போ சோதனைன்னு சொல்லிட்டோம்னா நிறைய பேருக்கு இப்போ சோதனைன்னு சொன்னால் ரெண்டு விஷயந்தான். ஒன்று பணம், அப்படி தானே? இன்றைக்கி பெரிய சோதனை சொன்னால் நம்ம எது தான் சொல்லுவோம்? பணம் தான். கடனில் இருக்கிறோம், அதில் இருக்கிறோம், நினச்சதை வாங்க முடியல, நினச்சதை சாப்பிட முடியல, நினச்ச ஒரு ஆடையை விடுத்த முடியலை, இப்படின்ட்டு பணத்தை வச்சு இன்றைக்கி நிறைய சோதனைகள் நமக்கு இருக்குது. அப்படி தானே? ரெண்டாவது உறவினர்கள். கணவனை வச்சு சோதனை, கணவனுக்கு மனைவி வச்சு சோதனை, அண்ணனுக்கு தங்கச்சியை வச்சு சோதனை, தங்கச்சிக்கு அண்ணனை வச்சு சோதனை, வாப்பா அம்மா வச்சு சோதனை, பிள்ளைகளை வச்சு சோதனை. இதை தாண்டி நமக்கு பெருசாக எதுவும் சோதனைங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அப்படிதானே? அது போக இன்னும் அதிகமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் நோய் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறோம்? புலம்புறோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நோய் வந்துருச்சுன்னா இப்போ மாத்திரை சாப்பிட்றது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இருக்க, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவம் பார்க்குறதுக்கு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி நிறைய மருத்துவமனைகள் என்னென்னா தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மருந்தை விற்கக்கூடிய வியாபார கடைகளாகத்தான் இருக்குது. நேற்று எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நைட்டாக இப்போ ஒரு 9:30 மணி இருக்கும், 9:30 கூடத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 9:30 மணி 9:45 மணி இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டல் போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். கால்லாம் வலிக்குப்பா, எனக்கு முடியலை, 2 நாள் நானும் சமாளித்து பார்த்தா முடியலன்ட்டா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி நம்ம ஜெயம் கிளினிக் இருக்கா, ஜெயம் கிளினிக்கு என்ன செஞ்சேன், கூப்பிட்டு போயிட்டேன். நான் போகிறேன். எனக்கு அப்போ 35 டோக்கனு. அப்போ அதுக்கு முன்னாடி 34 பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ நான் ஒவ்வொருத்தவங்களா உள்ளே போயிட்டு வராங்க. வரவங்க பூரா ஒரே ஆயில்மெண்ட்டு, ஒரே மாதிரியான ஆயில்மெண்ட்டு. வர எல்லாருக்கும் என்னது? ஒரே மாதிரியான ஆயில்மெண்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி வந்தவங்களுக்கு எல்லா பேருக்கும் அல்சர் மாத்திரை. அல்சர் இருக்கா, அவன் தலைவலின்னு வந்திருக்கான், அல்சர் இருக்கா. ஒருத்தவங்க கை அல்சர் இருக்கா, சுகர்னு வந்தவனுக்கு அல்சர் இருக்கா, காய்ச்சல் வந்தவனுக்கு அல்சர் இருக்கா. அப்போ கை வலிக்கு கால் வலிக்குன்னு சொல்லிட்டாலே இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் புதுசாக ஏதோ ஆயில்மெண்ட் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உண்மை ஹக்கா சொல்கிறேன், 26 பேரும் ஒரே மாதிரி ஆயில்மெண்ட்டை தான் வாங்கினாங்க, ஒரே மாதிரி மாத்திரை தான், ஒரே மாதிரி ஊசி தான். எங்கள் அம்மா உட்பட எல்லாருக்கும் ஒரே மாதிரி 300 ஃபீஸ் 90 ரூபா. சில பேருக்கு 70, சில பேருக்கு 60, சில பேருக்கு 90. இப்போ சில பேருக்கு என்னது அவ்வளோதான், அந்த 100 ரூபாக்குள்ளே தான் ஃபீஸ் இருக்குது. ஆனால் மாத்திரை வாங்கணும். நாங்கள் 25 பேர்கிட்ட வரிசையில் நின்னோம். இந்த 25 பேருக்குமே என்னது தான்? ஒரே மாதிரியான ஊசி ஒன்று, ஒரே மாதிரியான பொடி ஒன்று, ஒரே மாதிரியான ஆயில்மெண்ட் ஒன்று, ஒரே மாதிரி மாத்திரை. அப்போ என்னவா இருக்குது இன்றைக்கி? நோய் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். பெரிய ஒரு கவலைகள் நோயை பற்றி என்ன செய்கிறதில்ல, படுறதில்ல. எப்போ தான் பெரிய கவலைப்படுவோம் அப்படின்னா படுத்த படுக்கையாக படுக்கும்போது தான்.
படுத்த படுக்கையாக படுத்துகிறோம். குணப்படுத்த முடியாத பெரிய நோய்கள் வந்துருச்சுன்னா தான் இன்றைக்கி அதன் மேலே என்ன செய்கிறாங்க, ஒரு கவலை கொள்கிறவங்களா இருக்காங்க. அதுவும் யார் மட்டும்தான் கவலைப்படுவாங்கன்னா, நோயில் இருக்கவங்க மட்டும்தான் கவலைப்படுவாங்க. நோயில் இருக்கவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, கவலைப்படுவாங்களே தவிர அவங்க கூட இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு கவலைப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு மதியம் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோமா, நைட்டு தோசை வாங்கி சாப்பிடுவோமா, என்ன வாங்கி சாப்பிடுவோம்னு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, யோசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் உலகம் இருக்குது. அப்படி தான் என்ன செய்யுது இருக்குதுங்க. ஹை கிரவுண்ட்லாம் வந்து எங்கள் பாப்பாவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வச்சுருக்கும்போது கொண்டு வந்த ஒரு 2 நாளைக்கு பேஷண்ட்டை அட்மிட் பண்ண ஒரு 2 நாளைக்கு யாருமே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அங்கே ஓடவும் இங்கே ஓடவும் இருப்பாங்க. ஒரு 2 நாள் கழித்து இவருக்கு இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் இங்கே பாளையங்கோட்டையில் இருந்துட்டு மேலப்பாளையம் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாரு. ஆளை படுக்கப்பட்டு கூட ஒரு ஆளை பார்க்க வச்சுட்டு போயிட்டார். அந்த ஆளுக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கல, புரியுதா அவங்களுக்கு. அந்த ஆள் ஒரு ஆள்கிட்டையாக கையேந்தி 5-10 வாங்கி அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார், சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஃபோன் பண்ணி நைட்டுக்கு வீட்டில் இருந்து அதை செஞ்சு கொண்டு வா, இதை செஞ்சு கொண்டு வா, புரியுதா அவங்களுக்கு. அப்போ நோயில் இருக்கவங்க தான் என்ன செய்கிறாங்க, கவலைப்படுவாங்க. நோயில் இருக்கவங்களுக்கு தான் மன வருத்தமாக இருக்கும். ஆனால் நோயாளியை பார்க்க போகிறவங்களுக்கு என்ன செய்யாது, மன வருத்தமோ கவலையோ என்ன செய்யாது, இருக்காது. இப்போ எங்கள் வாப்பாலாம் வச்சுருக்கும் போது கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து ஒரு 20 நாள் தொடர்ந்து இஷா தொழுதுட்டு போயிருக்கேன். இந்த 20 நாளும் நைட்டு சாப்பாடு கிடையாது, காலைல சாப்பாடும் கிடையாது. ஏன்னா திரும்ப காலைல இங்கே வீட்டில் நானே இட்லி ஊற்றி அதை செஞ்சு இதை செஞ்சு சட்னி வச்சு சாம்பார் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி இங்கேருந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவும் கொண்டு போகணும். கொண்டு போய் நான் அங்கே சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னு சொன்னால் அப்படியே என்ன செய்கிறது, திரும்ப பட்டியோடு வர்றது. அப்புறம் திரும்ப மதியத்துக்கு அங்கே யாரையா விட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அப்படி தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற காலங்கள் என்ன செய்யறதில்ல, அந்த மாதிரியாக இருக்கிறது இல்லை. அப்போ இதை தாண்டி அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ஈமானை சோதித்து பார்க்குறதுக்கு, நம்மளுடைய இஹ்லாஸை சோதித்து பார்க்குறதுக்கு, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை, இறை அச்சத்தை சோதித்து பார்க்குறதுக்குன்ட்டு அல்லாஹ் நிறைய சோதனையை கொடுப்பான். சோதனைங்கிறது வந்து எடுத்து சோதிக்கிறதுக்கு மட்டும் சோதனைன்னு சொல்லப்படாது, கொடுத்து சோதிக்கிறதுக்கு பேரும் சோதனை தான். எடுத்து சோதிக்கான அதுக்கு மட்டும்தான் சோதனையா? இன்றைக்கி சோதனைன்னு சொன்னாலே நம்ம என்ன தான் நினைக்கிறோம், எடுத்து சோதிக்கிறத மட்டும்தான் சோதனைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் கொடுத்து சோதிக்கிறதுக்கு பேரும் என்ன தான், சோதனை தான். ஒரு ஆளுக்கு துட்டே இல்லாமல் அவரை கடனால